நாம் கொண்டு வந்திருக்க கேள்விகள் அனைத்தும் மனம் சார்ந்தப்பட்ட விஷயங்கள். எனக்கு பலவிதமான மனதை புரிந்து கொள்ளுதலே ஒரு அதுக்கே ஒரு கடினமான விஷயம்தான். மனசை அதை புரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் மனுஷன் கடவுளை மாறிடுவான். ஆமாம். ஸோ இந்த மனதை புரிந்து கொள்ளுதே முதல்ல வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். முடியாத பெரிய பெரிய ஞானின்னு சொல்கிறவங்களாம் கூட தவறி போயிட்டாங்க. ஏன்னா மனசை சொல்கிற நீ பேசணும் சொல்ற இதை அடக்கி ஆன்மீகத்தில் உச்ச நிலைக்கு நம்ம அந்த விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த மனதை தான் நம்ம பயன்படுத்த வேண்டியது. எல்லாத்துக்கும் உலக விஷயத்துக்கும் அந்த மனசு தான் ஒன்றும், கடவுள் விஷயத்துக்கும் அந்த மனசு தான் ஒன்றும். மனசுன்னு ஒன்று இல்லைன்னா மனுஷன்னு ஒருத்தர் இருக்க மாட்டான், மனுஷன்னு ஒருத்தன் இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இருக்காதுமா. அப்போ மனம் வந்து நமக்கு எதிரி இல்லை. நமக்கு இந்த ஆன்மீகத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்கறதும் அந்த பாதையில் நம்மளை கொண்டு போகிறதும் கூட இந்த மனம் இருந்தால் மட்டும்தான். நம்ம குழந்தைங்க இருக்குது இல்லை, அந்த குழந்தைங்கள என்ன பண்ணுறோம், நம்ம ஒருத்தருடைய மனம் நினைக்குது நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்ல வழியில் போகணும், நல்லதையே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்குது. அவங்க அந்த வழியிலே அதை பயன்படுத்துகிறாங்க. ஒரு சில தாய் தகப்ப என்ன பண்ணுறாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்புக்கு சிலம்பம் கற்றுக்கணும், பாக்ஸிங் கற்றுக்கணும், கராத்தை கற்றுக்கணும் இல்லையா. இது அவங்க அந்த பெற்றோர்கள் மனம் விரும்புது. அப்போது அதுக்கு இவங்க மனம் விரும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளைகளை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் அதுக்கேற்ற மாதிரி அது பயன் தருது. அப்போது இந்த குழந்தைங்களை எப்படி பெற்றோருங்க பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி நம்ம மனசை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது செயல்புரியும். இதுதான் மனசனுடைய நம்ம உருவாக்கக்கூடிய விருப்பத்தை சார்ந்து தான் நீ எதை விரும்புறியோ மனம் அதை சார்ந்து நிற்கும். திருட போகிறேன்னு சொல்லி நினச்சிட்டீங்கன்னா மனம் அதுக்கு உறுதுணையாக இருக்கும். திருடுன்றது தவறு, நான் நன்மை செய்ய போகிறேன்னு நினச்சின்னா அதுக்கு உறுதுணையாக இருக்கும். மனம்ன்றது நீ எதை விரும்புறியோ உனக்கு ஏற்ற மாதிரி போகும், இல்லைன்னா அது உனக்கு பகையாக மாறிடும். அதனால் அது அப்படி விரும்புறதில்லை, உனக்கு உறவாகவே இருக்கணும்னு விரும்புது. அது நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். அதில் அவங்க நினைப்புக்கு ஏற்ற மாதிரி அது செயல்புரியும். நம்ம விதைக்கிற எண்ணங்களை பொறுத்து அதுதான் அந்த மனத்தினுடைய செயல்பாடு. ஸோ ஆன்மீகம் எப்படி வந்து மனதை வழி நடத்துகிறது, இப்போ நம்மளுடைய எண்ணங்களை எப்படி எந்த மாதிரி எண்ணங்களை வளர்த்து கொள்ளணும், எது கூடாதுன்ற இந்த பெரிய எந்த ஒரு மனிதனையும் ஆன்மீகம் வழி நடத்தாதுமா. அது சும்மா ஏமாத்துற விஷயம். அது மனம்தான் ஆன்மீகத்தை வழி நடத்தும். ஆன்மீகம் மனசை வழி நடத்தாது. இப்போ நீங்கள் இங்கே வந்துக்கிறீங்க போரூர்லேருந்து, உங்கள் மனம் விரும்பினால்தான் இங்கே வந்தீங்க, ஆன்மீகம் உங்களை இட்டுன்னு வரல. எந்த ஒரு செயலும் ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அது உலக விஷயமா இருந்தாலும் சரி, மனம் விரும்பினால்தான் அது செயல்படுகிறது. அதனால தான் நான் சொல்லியிருக்குது, தாய் பேச்சு கேட்க மாட்டான், தகப்பன் பேச்சு கேட்க மாட்டான், குரு பேச்சு கேட்க மாட்டான், ஆனால் அவன் மனம் சொல்கிறத மட்டும் கேட்பான். அப்போ மனுஷனுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எது குருன்னா மனசு தான் குரு, மற்றவெல்லாம் வழிபோக்கந்தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் ஆன்மீகம் வந்து மனசை வழி நடத்தாது, மனசு தான் ஆன்மீகத்தை வழி நடத்தும். இன்னைக்கு ஞானம் அப்படின்றது ஒரு சில மகான்களுக்கு இயற்கையாகவே உதித்தது ஞானம். பிறப்பே ஞானமாக பிறந்தவங்க, அந்த பிறப்பே ஞானமாக உட்காருங்க சார், அந்த பிறப்பே ஞானமாக பிறந்தவங்கள நபிகள் நாயகம் ஒன்று, இயேசுநாதர் ஒன்று, வள்ளலார் ஒன்று, விவேகானந்தர் ஒன்று, ராமகிருஷ்ணர் ஒன்று, ரமணர் ஒன்று, விசிறிசாமியார் ஒன்று, சேஷாத்திரி ஒன்று. இது மாதிரி பலாயிரம் மகான்கள் பிறவியால ஞானியா வந்தவங்க. அவங்க பிறவியால ஞானியா வந்தவங்க எந்த நிலையிலும் மாறுபடவே மாட்டாங்க. ஆனால் ஞானியா போகணும்னு ஆன்மீகவாதிங்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுடைய நிலை எப்படின்னா, சில நேரத்தில் ஞானத்தில் இருப்பாங்க, சில நேரத்தில் அஞ்ஞானிக்கு போயிடுவாங்க. மாறி மாறி வாழறது தான் ஆன்மீகவாதியினுடைய வேலை. ஞானியினுடைய வேலை ஒரே நிலையில் வாழறோமா ஞானி. இனி ஆன்மீகமே என்ன ஆன்மீகவாதின்னுட்டு எத்தனை விஷயங்கள் உலகத்தில் வந்துன்னு இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, அவன் இயற்கையில் வந்தவன் இல்லை, செயற்கையில் செய்துன்னு போகிறவன். அப்போ செயற்கையில் செய்துன்னு போகிறவன் சில நேரத்தில் ஞானத்துக்கு போவான், சில நேரத்தில் அஞ்ஞானத்தில் பூந்துருவான். பிறவியால் ஞானியாக போகிறவன் எந்த நிலையிலையும் அஞ்ஞானத்தை தொட மாட்டான், ஞானியவை பிறப்பான். ஏன்னா பிறவியே ஞான பிறவி. அதனால் எந்த ஆன்மீகமும் மனிதனை வழி நடத்தாத, மனம்தான் வழி நடத்தணும். சொல்லுங்க.
இப்போ இந்த மனதுக்கு வந்து நம்ம எப்படி ஒரு நல்ல நிலையை கற்பிக்கிறது? சரியான கேடுதலை நல்ல குரு கிட்ட போகணும். ஒரு நல்ல குரு எப்படி இருப்பான்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா இன்னைக்கு உலகமே அந்த கேள்வியில தான் இருக்குது. வள்ளலாறு பார்த்தீங்களா என்ன போட்டுன்னு இருந்தாருன்னு? ஒரு துணியை போட்டு அவர் உடலே உலகத்துக்கு தெரியாத மூடிக்கின்னு இருந்தார். முகம் மட்டும்தான் தெரியும் இல்லையா? விவேகானந்தர் பார்த்தா அதே மாதிரி மொத்தமாக மூடி இருப்பார். ராமகிருஷ்ணரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு என்ன மாதிரி ஒரு துண்டு போட்டு உட்காந்துப்பார். ரமரரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோமணம் கட்டின்னு இருப்பார். இவங்கெல்லாம் ஞானிகள். ஆனால் இன்னி ஆன்மீகவாதிங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய ட்ரெஸ் போட்டணும். இயேசுநாதரை பார்த்தீங்கன்னா கீழே ஒரு துண்டு மேலே ஒரு துண்டு ஒரு ஆட்டுக்குட்டி. ஏன்னா ஒரு மகான், பிறவியிலே மகான். ஆனால் இன்னைக்கு அந்த இதில் இருக்கிறவங்க யாராவது வேஸ்ட்டு கட்டுவானா? எல்லாம் ஷூ போட்டு சுனா போட்டு இன் பண்ணாதான் அவன் அந்த மரத்தை சார்ந்தவன். அப்போது அவன் தெய்வீகத்தை நோக்கி போகிறது இல்லை. அந்த தெய்வீகத்தை படிச்சு நிற்கிறான தவிர தெய்வீகத்தை நோக்கி போகவும் முடியாது. எப்போ ஒருத்த வேதங்களை படிக்கிறானோ அவன் தெய்வத்தை அடைய முடியாது. எப்போ ஒருத்தன் வேதத்தை உணர்றானோ அவன் மட்டும்தான் தெய்வத்தை அடைய முடியும். அப்போ படிப்புன்றது வேற. இப்போ கந்தசஷ்டி படிக்கிறோம், சண்முக கவசம் படிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், குரான் இதெல்லாம் படிப்பு சம்பந்தப்பட்டது இல்லையா? மௌனத்தில் படிக்கணும். அதுதான் ஞான படிப்பு. அதை படிக்க முடியாது, கஷ்டம். அப்போ இயற்கையான ஞானி வேற, செயற்கையில ஞானி ஆகணுன்ற வேஷம் போடுறோம் வேற. அப்போ இயற்கையான ஞானி எப்படி இருப்பான்? எந்த வித ஆடம்பரமும் இல்லாமல் இருப்பான். அப்போ தெரிஞ்சுக்கிறான் இவனுக்கு எந்த வித ஆடம்பரம் இல்லை. எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ புகழ் இருந்தாலும் இவன் உண்மையை சொல்லி கொடுக்குறான்னு போகணும். ஆனால் பகுட்டாக இருக்குது, புகழாக்குது, கூட்டம் கூடுதுன்னு போனாக்கா நம்மளும் அதே மாதிரி இருந்துட்டு போகணும். நேற்று ஒரு அம்மா சொல்கிறாங்க, 30 வருஷம் ஒரு இடத்துல இருந்தேன் சாமி, ஒரு தெளிவும் இல்லை எனக்கு. ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருந்தேன் நான். 65 வயசாகி போச்சு, எனக்கு ஒரு தெளிவு இல்லை. எழுதுனாங்க, அப்போ இக்கு புள்ளி வைக்கணும் இல்லையா? அப்போ தானே அது இக்கு ஆகும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏதுன்னு ஒருத்தம்மா வைக்கணும், அடுத்தவங்க வந்து வைக்கக்கூடாது அதுக்கு அப்படின்னு இல்லையா? அப்போ ஏதனோருக்கு வைக்க தெரியல இக்கு. அப்படிப்பட்ட ஆளுக்கிட்ட போனாக்கா இப்படி தான் ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி ஞானம்ன்றது பிறவியில் வர்றது ஒன்று, செயற்கையில் வர்றது ஒன்று. நீங்கள் வெளிக்கணிப்பை பற்றி சொன்னீங்க. வெளிக்கணிப்பில் அது தவறாக கூட இருக்கலாம். உள்முகமாக நம்ம அந்த உணர்வு நிலையில் எப்படி ஒரு குரு பக்கத்தில் இருக்கும்போது எந்த மாதிரியான உணர்வு நிலையில் அவன் நாட்கள் குரு பக்கத்தில் இருக்கணும்னு அவசியமே கிடையாதும்மா. குருவை நீ பக்கத்தில் வர வச்சுக்கணும் உள்நிலையில். எந்த குருவோ சீடனை நோக்கி போகவே கூட, போனான்னா அவன் குருவே கிடையாது. குரு இடத்துல தான் நிற்கணும். சீடன் தான் குருவை தேடி போகணும், குரு அவனை தேடி போகக்கூடாது. காசு கோசமா பணசு கோசமா அவன் ஊடா தெரியிறான்னா அவன் நல்ல குருவாக இருக்க முடியாது. குருன்ற உட்கார்ந்தத்தில் இருந்தால் தான் குரு. ஊரெல்லாம் சுற்றுருவன் குரு இல்லை. அந்த பக்கத்தில் உட்கார்ந்த குரு இருக்கிற குருவை உட்கார்ந்துருக்கிற குருவை தான் பக்கத்தில் நினைவாலே வர வச்சுக்கணும். அவன் தான் நல்ல சீடன். ஆனால் அந்த மாதிரி வர வச்சுக்க முடியாது. ஏன்னா அப்படி வர வச்சுக்கிற நிலைக்கு இவன் மனநிலை போச்சுன்னா உலக வாழ்க்கையை எழுந்துருவான். அதனால குரு இல்லைன்னாலும் பரவாயில்ல, உலக வாழ்க்கை வேணுன்றதுக்காக மனிதன் வாழ்ந்துருக்கிறான் இன்னைக்கு. ஏன்னா புகழுக்காகவே வாழறான், பணத்துக்காகவே வாழறான், பாசத்துக்காகவே வாழறான். இவன் எப்படி ஆன்மீகத்தில் வர முடியும்? நேற்று கூட ஒருத்தர் என்கிட்ட இங்கே வந்து ஆசிரமத்தில் பேசுனாங்க, நாங்கள் மனவள கலையில் இருந்தோம் சாமி அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமானு. நீங்கள் பேசுனா அவர் பேசுகிறார், நான் பேசுகிறத பேச மாட்டார். அவர் வேறு பேசுவார், நான் வேறு. என்ன மாதிரி யாரும் பேச மாட்டாங்க, நான் யாரை மாதிரியும் பேசுறதில்லை. ஏன்னா நான் சொல்கிறது மனத்தை அழிச்சிடுன்னு நினைக்கிறேன், அவர் மனத்தை வளர்த்துடுன்னு சொல்கிறாரு. மனத்தை வளர்த்தா உலகத்தில் ஆரோக்கியமாக வாழலாம், மனத்தை அழிச்சா கடவுளோட வாழலாம். இதாம்மா வாழ்க்கையினுடைய வித்தியாசம். மனதை அடக்கணும்ன்றீங்களா? அழிக்கணும். நான் எடுத்த உடனே அழிச்சா நீ அழிஞ்சிடுவேன். அதை மொல்ல அடக்கி அழிக்கணும். எடுத்த உடனே அழிச்சா நம்மளே அழிஞ்சிடுவோம். ஆனால் அதை வளர்க்கவே கூட. ஏற்கனவே வளர்ந்து கப்பும் கலையுமா ஊரெல்லாம் போற வரணும்லாம் தட்டை வச்சுங்குது. அதை இன்னும் வளர்த்தா என்ன ஆகும்? விபரீதம் தான் வரும்.
அப்போ ஒவ்வொரு கலையா கழிச்சுன்னு வந்து கடைசியாக அடியை வெட்டணும். எடுத்த உடனே அடியை வெட்டினா பக்கா கக்கத்தில் மேலாம் வந்து நாசனம் பண்ணிட்டோம். இதுதான் ஆன்மீகம். நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க